ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, பச்சை பாசி பயிரை வச்சு குருமா தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக ஈஸியாக பண்ணலாங்க இந்த ரெசிபி. இப்போ வாங்க நண்பர்களே, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறம் தாளிப்பு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு பொடியாக ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு, வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா கலர் சேஞ்ச் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கணும், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு, இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கொரகொரப்பாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லாமே நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வணக்கறல தாங்க இந்த ரெசிபி டேஸ்ட்டே. இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா வாசனை இல்லாமல் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக அந்த பச்சை பயிறு நம்ம வேக வச்சுருக்கிறோம் தனியாக, அந்த தண்ணியை தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக கொதி வந்துட்டுருக்கட்டும். இப்போ வந்து தனியாக ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு ஜார் எடுத்துகிட்டு தேவையான அளவு தேங்காய் துருவல், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ கொதியும் நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பாசி பயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, பச்சை பாசி பயிறு குருமா ரெடிங்க. ஃபைனலாக குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எதில் வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு மெயினாக செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பூரி சப்பாத்தி எதில் வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.